ஹாய் ஆல், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்கேலப் வச்ச வி நெக்லைன் எப்படி வந்து டிராஃப்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஃபோல்டிங்கில் வந்து வித் வந்து 4 இன்ச் இருக்கிற மாதிரியும் லென்த் வந்து 8 இன்ச் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நெக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்கோட லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நெக் வித் வந்து 2.25 மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன். இப்போ அந்த லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வி நெக்கை வந்து டிராஃப்டிங் போட்டுக்கோங்க. நான் இப்போ வரைஞ்சிருக்கிற மாதிரியே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிக்சரில் பார்க்கும்போது அந்த வந்து 4 ஸ்கேலப் இருந்தது. அதை வந்து அந்த லென்த்து வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணோம். நம்மளுக்கு எத்தனை ஸ்கேலப் வேணுமோ அத்தனையால் டிவைட் பண்ணோம். இப்போ நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 1.9 வந்தது. அதை வந்து இங்கே மார்க் பண்ணி விட்டுறேன். ஸ்கேலப் வந்து நம்மளுக்கு ஈவனாக வரும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ வந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு நம்ம அந்த கர்வ்ஸ் மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுடலாம். ஃப்ரீ ஹேண்டில் வரைகிறதா இருந்தாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம இந்த ஷேப் வரைஞ்சிட்டு இப்போ வந்து அந்த ஸ்கேலப் வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் பார்ட் மட்டும் வந்து கட் பண்ணாதீங்க. இப்போ இதை விரித்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக ஒரு வி நெக்லைன் வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ கேன்வாஸில் கட் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் வந்து மார்ஜின் வச்சு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட நெக்கோட லென்த் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு.